All is delight. Voice of EGR. பல சிந்தனைகள் நமது மனதிலே தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இதிலே வாழ்க்கை என்பதை பற்றி ஒவ்வொரு முறையும் சிந்திக்கின்றோம். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுபடக்கூடியது. இளமை பருவத்திலே, பள்ளிக்கூடம் போகின்ற பருவத்திலே, வாலிப பருவத்திலே, இடைப்பட்ட காலத்திலே, அதாவது ஒரு மனிதனுக்கு 35 45 வயது வரை உள்ள காலம், இல்லை 50 வரை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அதுவரை நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறதே, அது நம் மனநிலைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் தர்மத்தை கூட உதறி தள்ளிவிட்டு சில அதர்ம காரியங்களை செய்கின்றோம். ஆனால் 55 வயதை தாண்டி முதுமை என்கின்ற ஒரு நிலை எழுகின்ற பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் ஒவ்வொருவருக்கும் புரியும். இதனாலே தான் பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிக்கிறது என்று சொல்வார்கள். வளர்கின்ற பொழுது உணர்வுகள், உணர்ச்சிகள், தேவைகள், இந்த அடிப்படையிலே வாழ்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். ஆனால் முதுமை என்பது வாழ்ந்த பிறகு நாம் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து அப்பொழுது நமக்கு ஏற்படுகின்ற தேவையை யார் பூர்த்தி செய்வார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்கின்ற பொழுதுதான் இந்த வாழ்க்கையின் நிலை, வாழ்க்கையின் தரம், வாழ்வது எப்படி என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே முதியோரை கண்டு அனுபவமிக்கவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதே நிலையை ஒவ்வொருவரும் அடையும் பொழுதுதான் அதனுடைய அருமை தெரியும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே எத்தனை ஆட்டம் போடுகிறோம். இந்த வாழ்க்கையிலே பறிப்பது, ஏமாற்றுவது, ஏளனம் செய்வது, இப்படி போன்ற செயல்களிலே நம்மை எத்தனை முறை ஈடுபடுத்தி கொள்வோம். இவையெல்லாம் தடுக்க முடிகிறதா? காலத்தின் கோலம், நேரத்தின் கட்டாயம், தேவையின் அதிகரிப்பு, இவை எல்லாமே தான் மனிதனை தன்னுடைய இஷ்டப்படி வாழ வைக்கிறது. இதனாலே பெரும்பாலானோர் அடைவது என்ன தெரியுமா? கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அதை அடைக்க முடியாமல் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு ஒளிந்து வாழ்கின்ற வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை இருக்கிறது. எல்லோரும் சிந்திக்க வேண்டும். எல்லோரும் இதை எப்படி போக்க வேண்டும்? தேவைக்கேற்ற சிந்தனை, கைக்கு வருமானத்திற்குள்ள வாழ்க்கை, இவையெல்லாம் திரும்ப திரும்ப சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு விடை கிடைக்கும். எல்லாம் இன்பமயம்.